இந்த வாயில்லா பிராணிகளோட வாய்ப்பேச்ச கேட்க வந்த நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம். ஏங்க இப்போ என்ன டைட்டிலுக்கு ரொம்ப பஞ்சமாயிட்டே வருது போல. சிவகார்த்திகேயன் படத்துக்கு மதராசின்னு டைட்டில் வச்சுருக்காங்களே. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த படத்தோட டைட்டில் தான். அந்த படம் கூட சரியாக போகலை. அதை தூக்கி இதுக்கு வச்சுருக்காங்களே, ஏன் வேறு டைட்டிலே கிடைக்கலையா? இல்லப்பா, வேற டைட்டில் தான் முருகதாசு சிவகார்த்திகேயன் சேர்ந்து முதல்ல யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அதை வச்சா ரஜினிகாந்த் சங்கடப்படுவார்னு தான் வேற டைட்டில் வைப்போம்னு சொல்லி இப்போ மதராசின்னு இந்த டைட்டில் வச்சிருக்காங்க. அவங்க யோசிச்சு வச்ச டைட்டில் வச்சா ரஜினி எதுக்கு சங்கடப்பட போறாரு? ரஜினி படத்தோட டைட்டில் எதையும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா? அது அப்படியே இருந்தாலும் கூட சிவகார்த்தியன் ஏற்கனவே மாவீரன் வேலைக்காரன்னு ரஜினி படத்தோட டைட்டிலில் நடிச்சிருக்காருல்ல. அதனால ரஜினி பட டைட்டில் கிடைக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அப்புறம் என்ன? அது இல்லப்பா, பழைய பட டைட்டில்னா தான் பிரச்சனை இல்லையே. இவங்க ஹண்டர்னு இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் ரஜினி நடிச்ச படத்துக்கு வேட்டைன்னு பேர் வச்சாங்க. படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, அப்படியே ஹண்டர்னு நம்ம படத்துக்கு டைட்டில் வைக்கலாம்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் அப்படியே வேட்டைன்னு தான் வரும். அப்படி வச்சா நல்லா இருக்குமா? என்னடா ரஜினி இப்பதான் நடிச்ச படத்தோட டைட்டிலை இவங்க அப்படியே இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்கன்னு 4 பேர் சொல்ல மாட்டாங்களா? அதனாலதான் வேற யோசிச்சு பார்த்தாங்க. இந்த மதராசி டைட்டிலும் பொருத்தமா தான் இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. இதான் விஷயம். சரி, இந்த டைட்டில் விஷயம்னு சொன்னதுனால நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். டைட்டில் பஞ்சம் இருக்கிறது உண்மைதான். சிவகார்த்திகேயனவருங்க ரஜினி நடிக்கிற கூலி படமே 25 வருஷத்துக்கு முன்னாடி சரத்குமார் நடித்து வெளியான ஒரு படத்துக்கு டைட்டிலாக வச்சது தான். அந்த படமும் கூட சரியாக ஓடாத படம் தான். ஓடுற படமோ ஓடாத படமோ நம்ம படத்துக்கு அந்த டைட்டில் பொருத்தமாக இருக்கா, அதை தூக்கி வை அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க.